Assalamu alaikum friends. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, டே இன் மை லைஃப். ஸோ ரம்லான் நோன்பு வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு 10 o'clock வந்து எல்லா ரெசிபீஸுமே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 type ஆஃப் சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஷஹருக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், சஹர் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. ஸோ ஒரு 10 o'clock போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக. ஸோ சோறும் வந்து ரெடி பண்ணியாச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம், ஆனால் நான் வந்து சோறு வந்து சாப்பிட மாட்டேன் சஹருக்கு. எனக்கு எப்போவுமே வந்து இடியப்பம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா பாப்பா வந்து சோறு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் சோறு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. எல்லாமே இயர்லியராகவே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டதுனால வந்து சூடு பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து வேலை. ஸோ 4:15 தான் நான் வந்து எந்திரிச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எப்போவுமே 4 o'clock எந்திரிச்சிருவேன். ஸோ இடியப்பம் வித் நம்ம அந்த ஃப்ரை பண்ண சிக்கன் அண்டு சிக்கன் கிரேவி அண்டு இன்னொன்று வந்து சிக்கன் சுக்கா மாதிரி ஒன்று வந்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ மோஸ்ட்லி சஹர் வந்து இடியப்பம் தான் வந்து எனக்கு இருக்கும். தொட்டுக்கறி மட்டும், அதாவது சைட் டிஷ் மட்டும் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ப்ரான் அந்த மாதிரி ஏதாவது வச்சு இடியப்பம் தான் நான் வந்து எப்போவுமே வந்து சஹர் சாப்பிடுவேன். சஹர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வந்து சஹர் டைம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது பாங்கு சொல்லுவாங்க, மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பாங்கு சொல்லுவாங்க. ஸோ அதோட எங்களோட சஹர் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி குரான் எடுத்து ஓதிக்கிட்டு இருப்போம். இது வந்து சிங்கிள் பார்ட்டாக இருக்கும். 30 பார்ட்டுமே வந்து இந்த மாதிரி சிங்கிள் குரானாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குரான் 30 days முடிக்கிறதுக்கு. ஸோ குரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் யாருக்குன்னா என்னோடய மகனுக்காக. ஸோ அவன் மட்டும் நோன்பு இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி சட்னி அண்ட் தோசை அவனுக்கு வச்சு கொடுத்துட்டாண்டா அவன் வந்து சாப்பிட்ருவான். ஸோ லஞ்சுக்கு ஆப்வியஸ்லி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோமாக்கும், ரைஸு தயிர் அந்த மாதிரி அவன் வந்து சாப்பிட்ருவான். கருவாடு இருந்தால் போதும் அவனுக்கு. ஸோ தொட்டுட்டு சாப்பிட்ருவான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து நம்மளோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த ஃபாஸ்டிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரேயர் டைம் இருக்கும். ஸோ அசர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கையெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பஜ்ஜி மிக்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து சோடா உப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பஜ்ஜி வந்து வெரைட்டியாக எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நம்ம வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் ஒரு ஸ்பெஷலான பஜ்ஜி தான் பண்ண போகிறேன். இந்த பேட்டரை மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு என்ன ஸ்பெஷலான பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷலான பஜ்ஜின்னு பாருங்கள். வந்து பஜ்ஜி மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இந்த பஜ்ஜி மிக்ஸ் மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பஜ்ஜி வந்து போட்டுக்கரலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ப்ரான் பஜ்ஜி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ப்ரானுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதான் நாங்கள் வந்து டைம் 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ மற்ற எல்லா வேலையுமே வந்து நாங்கள் வந்து முடிக்கணும். உளுந்து வடை, பருப்பு வடை எல்லாமே வந்து வீட்டிலையே வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கடையில் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லாக்டவுன் போட்டதுனால வீட்டிலே எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நான் இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் வெளியே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சட்னிக்கு வந்து சேர்த்துட்ருக்கேன். ஸோ பஜ்ஜி வந்து இது வந்து ஆனியன் பஜ்ஜி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாப்பா தான் போட்டுட்ருக்குறாங்க. நோம்பு டைமில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை வேறு க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் இருக்கும். ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணி வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து ப்ரான் வந்து வாப்பா தான் வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பிரித்து வேலையை செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நாங்கள் வந்து குடிப்போம். ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி 6 type ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸே 4 விதமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம இந்த மாதிரி சாத்துக்குடி ஜூஸ் போடும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், புளியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸு. எனக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கண்டிப்பாக எங்களோட இஃப்தாரில் வந்து ஜூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டீ எனக்கு வந்து நோன்பு திறந்தவுடனே வந்து டீ குடிச்சே ஆகணும். ஸோ டீயும் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ டீயும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் பண்ணேன். அந்த ஒரு வீடியோ வந்து இன்னுமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த புட்டிங் வேறு பண்ணேன்னா, ஸோ ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு புட்டிங் இருக்கும் எங்களோட இஃப்தாரில். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களோட இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். 2 விதமான பஜ்ஜி, பருப்பு வடை, கிரேப்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஜூஸ், உளுந்து வடை. நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து பள்ளியில் வந்து நோம்பு கஞ்சி வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பள்ளியில் வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி தான். ஸோ நம்ம டேட்ஸை வச்சு வாட்டரையும் வச்சு நம்ம வந்து நோம்பு திறந்துடலாம். இந்த ப்ரான் பஜ்ஜியில் வந்து இது ஒன்று மட்டும்தான் நீட்டமாகவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரான் பஜ்ஜி வந்து நீட்டமாகவே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து ஒரு டூத் பிக்கை நீங்கள் வந்து குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொரிச்சிங்கன்னா ரொம்ப வந்து அது வந்து ஃபிங்கர் மாதிரியே இருக்கும். ஃபிங்கர் பஜ்ஜின்னு கூட நம்ம சொல்லிக்கிறலாம். இதுவும் வந்து இஃப்தாருக்கு எடுத்த வீடியோ தான். ஸோ கட்லட், சமோசா அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நிறையவே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு இஃப்தாருக்கு நான் எடுத்த வீடியோ தான். ஏன்னா 30 டேஸ்னால ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் டே தான் நான் அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி ரோல், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் வந்து இஃப்தாருக்கு சாப்பிடுவோம். ஆனால் ஈத்தம்பழமும் தண்ணி மட்டும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஈத்தம்பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பிஸ்மி சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தண்ணி குடித்து தான் வந்து நாங்கள் வந்து நோன்பு வந்து திறப்போம். ஸோ இதுதான் பேசிக். பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று நான் வந்து சொல்லணும், மேங்கோ க்ரீம் வந்து அங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மேங்கோ க்ரீம் வந்து நான் ஒரு இடத்துல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மேங்கோ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அவங்களோட ஷாப்போட நேமு. ஆக்சுவலி அவங்க வந்து வீட்டிலையே வச்சு பண்ணுறாங்க. ஷாஷாஸ் கேஃப்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மேங்கோ க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இஃப்தார் ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருந்துச்சு. இவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. கீழக்கரை ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற டைம் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கூட இவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி வந்து 27வது நோன்பு. ஸோ 27 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து பெரிய லெவலில் பண்ணுவோம். பெரிய லெவலில் மீன்ஸ் பள்ளியில் உள்ள எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுப்பாங்க. அதாவது பெரிய சட்டியில் வந்து ஆள் வச்சு காய்ச்சி பள்ளியில் கொண்டு போய் கொடுப்போம். ஸோ இந்த டைம் வந்து பள்ளியில் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் கொடுத்து விட்டோம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து பண்ணாங்க. நம்ம அந்த பள்ளியில் கொடுக்குறதுக்கு பண்ணும்போது இதை விட நிறைய அமௌண்ட் வந்து பண்ணுவோம், ஆள் வச்சு பண்ணுவோம். இப்போ முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டிலையே பண்ணி கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொடுத்து விட்டோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கொடுத்து விட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இந்த ரெசிபி வந்து தனியாக வந்து வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நல்ல தேங்காய் பால், மில்க் மைடு எல்லாமே ஊற்றி வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்டிங் டைமில் வந்து ரொம்ப ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் வந்து
அது பிகினிங்லேருந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே வந்து பிரித்து அந்த வேலைகளை பார்த்தா தான் வந்து சீக்கிரம் வந்து முடிக்க முடியும். ஸோ இவ்வளோ ரெசிபீஸ் நாங்கள் வந்து பண்ணணும்ல, அதனால் அவக்கஞ்சி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ஷால்லா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் என்னோடய வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோன்பு டைமிங்கில் வந்து இன்னொரு நல்ல விஷயங்கள் எல்லாருமே பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து முஸ்லீம் பீப்புள் வந்து பண்ணுவோம். தர்மம் பண்ணுறது, ஜக்காத் கொடுக்குறது, அப்புறம் நாங்கள் வைக்கிற ஃபாஸ்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா ஸோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து தர்மம் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆள் வந்து 150 rupees அந்த மாதிரி கணக்கு பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஊர்லேயே வந்து எங்கள் ஊர்லேயே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களோட ஊரில் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதையும் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலி ஃபாஸ்டிங்கிறது வந்து ஜஸ்ட்டு பட்டனையாக இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ அந்த டைமிங் அந்த 1 மந்த்துமே வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு தொழுகிறது, ஓதுறது, அப்புறம் இந்த மாதிரி தர்மம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ நோன்பு விலாக் வந்து இதோட முடியுது. ஸோ நோன்புமே இதோட முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் FM தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.